ஹலோ த்ரிஃப்ட் லவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கேஎல்ல த்ரிஃப்ட் ஷாப்பை தேடி தாங்க போக போகிறோம். த்ரிஃப்ட் எங்கே நடக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு R&D பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெண்டார்ஸையும் மீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு வேண்டுதலை போட்டு போகலாம்னு தாங்க வந்தோம். கோயிலோட என்ட்ரன்ஸை பார்த்தேங்க, சும்மா சூப்பராக இருந்தது. அவர்கிட்ட ஒரு வேண்டுதலை போட்டேன், இந்த மாதிரி நம்மளுக்கு த்ரிஃப்ட் வெண்டார்ஸும் த்ரிஃப்ட் ப்ராடக்ட்ஸும் நல்லா கிடைக்கணும், நம்ம யூனிக் வேவை பெருசாக க்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா நிறைய விதமான ஆஞ்சநேயரை பார்த்தேன். ஜெய்ப்பூர் பச்சைக்கல் ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஆஞ்சநேயர் இருந்தாங்க. கோயிலுக்குள்ளே வந்த உடனே நல்ல ஒரு வைபாக இருந்தது. மூலஸ்தானத்தை பார்த்து நல்ல ஒரு வேண்டுதலை வேண்டிட்டு நம்ம ரிட்டர்ன் போகலான்னு சொல்லிட்டு வெளில போய் பார்த்தா வெளில ஃப்ரீ சாப்பாடு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் எடுத்து, அண்ணே 2 இட்லி போடுங்க, சாம்பாரை ஊற்றுங்க, சுட சுட இருந்தது. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு 2 இட்லி வாங்கியிருக்கோம்ல. கேஎல்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் தாங்க, ஃபுல்லாக பிரம்மாண்டமாக இருந்தது. சரி, நம்ம லிட்டில் இந்தியா பக்கம் வந்து பார்த்தா ஃபுல்லாக கல்யாண வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்த மாதிரி ஃபுல்லாக ஜுவல்லரி ஷாப்பும் அதுக்கப்புறம் புடவை கடை தாங்க இருக்குது. என்னடா இது, வந்த இடத்துல எங்கேயுமே த்ரிஃப்ட் ஷாப்பே இல்லைன்னு சொல்லி ஒரே ஏமாற்றம் தாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு 5 கிலோமீட்டரில் த்ரிஃப்ட் ஷாப் இருக்கிறதா தெரிய வந்தது. கேபை புக் பண்ணி அந்த கேபில் ஏறி போனோங்க. ஸோ இதோட செகண்ட் பார்ட்டை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டே டியூன்ட்.